இல்லை Good வேணா morning, student. ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட். Good morning, sir. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸு என்னோட லிங்கை ட்ரை பண்ணுறாங்களாட்டிருக்கு. ஸ்கிரீன் தெரியுதாப்பா எல்லாருக்கும்? Ma'am. கொஞ்சம் பேர் வராங்களாட்டிருக்கு. ஒரு 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 1 மினிட் கூட வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஏன்னா நிறைய பேர் என்னோட லிங்க் ட்ரை பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. முதல்ல நாங்கள் ஒரு லிங்க் போட்டிருந்தோம் இல்லையா, அதை ட்ரை பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. நீங்கள் அமிர்தாங்கிறதுல நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா மேடம்? சார் அமிர்தாங்கிறது நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? இல்ல அமிர்தாங்க சார், என்னது வெற்றி செல்வி சார். அமிர்தாங்கிறது யாரு? மைக் ஆஃப் பண்ணிக்கங்க கண்ணா. மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. ரைட், வெரி குட் வெரி குட். ஆனால் ஸ்டார்ட் பண்ணிங்க மேடம். ஐ திங்க் யுவர் ஆஃப்டர் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. பிரசன்டேஷன் தெரியுதா? தெரியுது தெரியுது. இப்ப வந்து இன்னைக்கு கடைசி வாரம் 25 கொஸ்டின் 25வது கொஸ்டின் இருக்குல்ல, அது வந்து நம்ம அது என்ன அது வந்து என்னன்னா ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க 4,7 3,7 அப்படி கொடுத்திருக்காங்களா, ஏக்கு பிக்கு. நம்ம வந்து ஏக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் ஏக்குன்னு வச்சுக்கணும். 25 கொஸ்டின் தெரியல ஸ்கிரீன்ல. ஆமா சார், அது தெரியல சார். நான் இன்னைக்கு எடுக்கிறதுக்காக இதை கிராப் சரி பண்ணி சரி. அப்போ அந்த 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 இதை வந்து நீங்கள் குரூப்பில் போட்டுருங்க. அப்போ அதுல அதாவது எழுதிருக்கீங்களா சம், அதுல என்ன 2 நான் சொல்றேன் எழுதிக்கிறீங்களா? 25வது கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. 2AB இல்லைன்னா நான் இங்க சைட்ல எழுதுறேன். 2AB plus AB1 equal to B18. சரியா? இப்ப அங்க ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம ஏக்கு பதிலா அந்த ஒவ்வொரு நம்பரையும் நம்ம கொடுக்கணும் ஏக்கு பதிலா. அப்ப 2னா 2 அப்படியே இருக்கட்டும். ஏக்கு பதிலா 4, ஏக்கு பதிலா அந்த 4 போடணும். பிக்கு பதிலா 7 போடணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டு காட்டுறேன். அங்க கொடுத்திருக்க ஆப்ஷனை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஏன்னு வச்சுக்கணும், செகண்ட் நம்பர் பின்னு வச்சுக்கணும். சரியா? அடுத்தது ஏக்கு பதிலா 4, பிக்கு பதிலா 7, இந்த 1, அதாவது எல்லாத்தையும் மல்டிப்ளை நீங்க பண்ணணும். அடுத்தது பிக்கு பதிலா 7, இந்த 18 இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த 247ஐயும் 471ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 718 வரணும். கூட்டினா வரும். இது ஒரு 718, இது 718. அப்ப இது ரெண்டும் ஈக்குவல். அப்ப இந்த கொஸ்டின் வந்து சரின்னு அர்த்தம். ஓகேவா? மேல உள்ளது கொஸ்டின், கீழே உள்ளது சொல்யூஷன். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க போட்டீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலா வராது. ரெண்டும் ஈக்குவலா வராது. ஓகேவா? இது கிளியர் ஆயிடுச்சா? எஸ் மேம். இது வந்து அப்ப நம்ம ஏக்கு பதிலா 4, பிக்கு பதிலா 7 நம்ம அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அதுல போட்டா உங்களுக்கு ரெண்டு சைடும் ஈக்குவலா வந்துடும்.
ஓகேவா? இப்ப 26th போலாமா? 26th வந்து பென் ஈக்குவல் டு 32, chalk ஈக்குவல் டு 30, தென் டஸ்க் என்ன? அதான் கொஸ்டின். இப்ப பென் வந்து 32 எப்படி வந்தது? இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 டிஜிட்ல நம்பர் வந்தது. அதாவது ஒரு அல்பபெட்ஸ் கொடுத்துட்டு 2 டிஜிட்ல நம்பர் வந்தது அப்படின்னா ஏதோ கூட்டி இருக்காங்க இல்ல பெருக்கி இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அப்ப நம்ம P ஓட வேல்யூ இருக்கும் இல்லையா, நம்ம அந்த டேபிள் எழுதிருப்போம் இல்லையா, அதுல P ஓட வேல்யூ என்ன? 16. P ஓட வேல்யூ 16 பிளஸ் E ஓட வேல்யூ 5 பிளஸ் என்னோட வேல்யூ 14. இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 32 வருமா? வராது, 35 வரும். கூட்டினீங்கன்னா 35 வருதா? Sure. வருதா? அப்ப 35ல -3 போட்டிருக்காங்க, 32. இது நம்மளாதான் கண்டுபிடிக்கணும். இந்த 3 எப்படி வந்துச்சுன்னா அதுல இருந்து 32வை நம்ம வந்து கொண்டு வரணும். அப்ப -3 பண்ணிருக்காங்க. அடுத்து சாக்கோட C ஓடைய வேல்யூ என்ன? C ஓட வேல்யூ 3 பிளஸ் 3. H ஓட வேல்யூ என்ன? 8. H 8 பிளஸ் A ஓட வேல்யூ 1, 12. L ஓட வேல்யூ 12 பிளஸ் K ஓட வேல்யூ 11. ஓகேவா? இப்ப இது எல்லாத்தையும் கூட்டுங்க, என்ன வருது உங்களுக்கு? $35 வரும். இதுக்கும் 35 தான் வரும். கூட்டினா 35 வருதா? வருதா? அதுல இருந்து -5 கழிச்சுட்டாங்க. அதாவது ஆட் நம்பர், அடுத்தடுத்த ஆட் நம்பரை கழிச்சிருக்காங்க. 35 - 5 30. ஓகேவா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டெஸ்க்கு கண்டுபிடிக்கணும். டெஸ்க்கு கண்டுபிடிங்க. என்ன வருது? D ஓட வேல்யூ, E ஓட வேல்யூ, இது எல்லாத்தையும் கூட்டணும். இதை எரேஸ் பண்ணிட்டுமா? எரேஸ் பண்ணிடவா? இப்ப D ஓட வேல்யூ என்ன? Dக்கு 4 பிளஸ் Eக்கு வந்து 5 பிளஸ் Sக்கு வந்து 19 பிளஸ் Kக்கு வந்து 11. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டுங்க. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 39 வருது. 39 வருது. இதுல இருந்து நம்ம ஏதாவது ஒண்ணு கழிக்கணும்ல. 39 ஆன்சர் இருக்கு. ஆனா 39 நம்ம அங்க போடக்கூடாது. நம்ம வந்து இதுல இருந்து ஒரு ஆன்சரை நம்ம கழிக்கணும். ஓகேவா? அது இங்க உள்ள ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி. இப்ப 3, 5 அதுக்கப்புறம் 7 கழிச்சோம்னா ஆன்சர் என்ன வரும்? 39ல 7 கழிச்சோம்னா என்ன வரும்? 32 வரும். அங்க ஆன்சர் இல்ல. 5. இப்ப 39ல இருந்து இங்க சொல்யூஷன்ல என்னன்னா 39ல இருந்து 4 தான் கழிச்சிருக்காங்க. கழிச்சா 35 வருது. இந்த ஆன்சர் இங்க இருக்கா? செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? 35 கழிச்சிருக்காங்க. 39ல 4 கழிச்சிருக்காங்க. கீழே இறங்குமா? ஸ்க்ரோல் பண்ண அங்க வை, அப்படியே கர்சரை வை. இது போட்டுக்கிட்டீங்களா? எரேஸ் பண்ணிடவா?
நெக்ஸ்ட் சம் அதை அழுத்த முடியாது. நெக்ஸ்ட் சம் வந்து 27 பாருங்க. எக்ஸாமினேஷன். இப் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, தென் டைம். இப் முதல்ல வந்து சின்ன நம்பரா இருந்தது கூட்டி போட்டிருக்காங்க. இப்ப வந்து என்னன்னா நம்பர் ஒரு பெரிய நம்பர் சீரிஸ் இருக்கு, ஒரு பெருசா ஒரு சீரிஸ் இருக்கு. அப்ப அப்படி என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? இதுல ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? எக்ஸாமினேஷனா 2 4 6 8 2 4 6 8 1 3 6 5 1 7 3. நம்ம ஆக்சுவலி ஈயோட வேல்யூ என்ன? சும்மா இருக்கு. ஈயோட வேல்யூ என்ன? ஈயோட வேல்யூ 5. ஆனா அவங்க 5 எடுத்துக்கல, 2 எடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு பாக்கணும். ஒருவேளை ரிவர்ஸ்ல எடுத்திருக்காங்களான்னு பாக்கணும். ரிவர்ஸ் டேபிள்ல நீங்க இது பண்ணிருக்கீங்களா? ரிவர்ஸ் டேபிள் எழுதிருக்கீங்களா? ரிவர்ஸ் டேபிள்ல வந்து ஈக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. 22. ரிவர்ஸ்ல 22ன்னு வருது. எக்ஸ்க்கு 3. எக்ஸ்க்கு 3 வருது. அவங்க எக்ஸ்க்கு வந்து 4 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏக்கு 6. ஏக்கு வந்து ரிவர்ஸ் டேபிள்ல என்ன வரணும்? 26 வரணும். இது வந்து ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. சரி, இந்த கொஸ்டின் இருக்கட்டும். நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது நான் இது பண்றேன், கிளியர் பண்றேன். நெக்ஸ்ட் 28 வாங்க. 28க்கு அந்த பாக்ஸ் இருக்கு. இது வந்து என்னன்னா ஒரு பேரலலோகிராம். ஓகேவா? இது ஒரு பேரலலோகிராம். அதுல எத்தனை இருக்கு? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள இணைகரம். பேரலலோகிராம்ஸ் எத்தனை இருக்கு? நம்பர் ஆஃப் பேரலலோகிராம்ஸ். அப்ப நம்ம இப்படி கேட்டோன்னே நீங்க என்ன பண்ணுவீங்க? 1 2 3 கரெக்ட் எண்ணி 8 அப்படின்னு போட்டுருவீங்க. ஓகேவா? ஆனா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுல வந்து நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுல என்னென்ன டைப் வரும்னா நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ், நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ், அதாவது சதுரங்களின் எண்ணிக்கை, செவ்வகங்களின் எண்ணிக்கை, அதுக்கப்புறம் முக்கோணங்களின் எண்ணிக்கை. இந்த மாதிரி இதுல கேட்பாங்க. இப்ப இந்த இணைகரம் இருக்கு. இந்த இணைகரத்துல எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. எல்லா பாக்ஸஸ்க்கும் நம்பர் போட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? நம்பர் போட்டதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் இருக்கா? 8 இருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் நம்பர் போட்ட பிறகு 1 + 2, அதாவது 1வது பாக்ஸ் 2வது பாக்ஸையும் கூட்டுங்க. 1 + 2 என்ன வருது? 3. அதாவது ஒவ்வொன்றையும் கூட்டிக்கணும். 1 + 2, அதுக்கப்புறம் 2 + 3, அதுக்கப்புறம் 3 + 4, அதுக்கப்புறம் 4 + 5 போடக்கூடாது, கீழே வந்து கூட்டிக்கோங்க. 5 + 6, 6 + 7, 7 + 8. ஓகே, இப்ப ஒவ்வொன்றையும் கூட்டினீங்கன்னா 1 + 2 3 + 5 + 7 + 11 + 13 + 15. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குது உங்களுக்கு?
எவ்வளவு வருது? 54. ஆனா ஆப்ஷன்ல எவ்வளவு இருக்குது? ஆப்ஷன்ல 54 இல்ல. 12, 20, 29, 30 இவ்வளவுதான் இருக்கு. புரியுதா? இப்ப இதுல என்னன்னா நீங்க என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர் வரல. இணைகரம்க்கு அப்படியே செட் செட்டா இது பண்ணணும். அதாவது 1+2 அப்படிங்கிறது ஒரு செட். இதுல மொத்தம் எத்தனை செட் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7. இன்னொருத்தவங்க மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, அதை மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணியாச்சா? இதுல வந்து செட் செட்டா நம்ம பிரிக்கணும். புரியுதா? முதல்ல இது எல்லாத்தையும் கூட்டுங்க. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து வரிசையா கூட்டிக்கணும். கூட்டினா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? அது 1+2 + 3. இந்த ஒரு நிமிஷம் நானே போறேன். மொத்தமா எல்லா நம்பரையும் கூட்டுங்க. 8 வரைக்கும் கூட்டுங்க. 1, 2, 3, 4. இந்த 8 இருக்கு இல்லையா? 4, 5, 6, 7 + 8. இப்ப இது மட்டும் கூட்டுங்க வரிசையா எல்லாத்தையும். 39. கூட்டினா 39. 39 தானே வருது? Yes, miss. 5, 10, 14. 39. Miss, 36. எவ்வளோப்பா? 36. 36. ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த ஒரு நிமிஷம். வந்து 16, 16, 16 plus 7. 36. 36. 36 வருது. ஆனா 36ல அங்க ஆப்ஷன் இல்ல. சரியா? இதுல ஆக்சுவலி இதோட ஆன்சர் வந்து 30. புரியுதா? 30. இதுக்கு ஃபார்முலா ஒண்ணு இருக்கு. ஃபார்முலாஸ் என்ன பண்ணுனா செட்டா போடணும். இது ரெண்டுமே இருக்கட்டும். இது ரெண்டுமே கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அது ஃபுல்லா கிளியர் பண்ணிடுறேன். அடுத்தது நெக்ஸ்ட் சம் வாங்க. இந்த கொடுக்கப்பட்ட படத்தை அமைக்க தேவைப்படும் குறைந்தபட்ச நேர்கோடுகளின் எண்ணிக்கை. அதாவது இந்த படம் இருக்கு இல்லையா? அதுல ஸ்ட்ரெயிட் லைன் எத்தனை? நீ படிக்க கூடாது, டிஸ்டர்ப். நேர்கோடுகள். இந்த படத்தை நம்ம வரைகிறதுக்கு நம்ம எத்தனை நேர்கோடுகளை யூஸ் பண்றோம் அததான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து அந்த நேர்கோடுகளுக்கு வந்து என்ன பண்ணணும்? கோடு நம்ம ஒவ்வொரு நேர்கோடு எத்தனை இருக்கு அதுல நம்ம நம்பர் போடணும். ஃபர்ஸ்ட் பாரு, மேல ஒரு நேர்கோடு இருக்கு, அதை நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நேர்கோடு, அதாவது வளைஞ்சிருக்க கூடாது, நேர்கோடா வர்றதை எண்ணணும். சைட்ல இந்த சைட்ல இருக்கிறது 2. அது மாதிரி கீழே ஒரு நேர்கோடு வருதா? ஃபர்ஸ்ட் ஒரு சதுரம் எடுத்துக்கங்க. ஒரு சதுரமுக்கு உங்களுக்கு 4 நேர்கோடு வருமா? 4 நேர்கோடு வரும். இப்படி ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நீங்க நேர்கோடுக்கு எண்ணுங்க பாப்போம். மேம் 12. 13 வரும். 13 நேர்கோடு வரும். அதுதான் அதுக்கு ஆன்சர். 13 நேர்கோடு வருது. கரெக்டா? அடுத்த क्वेश्चन வந்து
பென்சிலை வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 30 வந்து 30 வந்து என்னன்னாக்கா அரேஞ்ச் த மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ். அதாவது வார்த்தைகளை அர்த்தமுள்ளதாக மாற்றவும். வார்த்தைகளை அர்த்தமுள்ளதாக மாற்றவும் அப்படின்னா ஒரு செயலை வந்து நம்ம எப்படி வரிசையா செய்வோம், அதுதான் வரிசைப்படி இது பண்ணணும். இப்ப அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல சேர்க்கிறது கிடையாது. இப்ப நமக்கு இப்ப இத படிங்க. இதுல என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அப்படின்னா கன்சல்டேஷன், இல்னஸ், டாக்டர், ட்ரீட்மெண்ட், ரெக்கவரி. இந்த மாதிரி கொஸ்டினும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, இன்னொன்னு என்ன சொல்லு, இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் இருக்கு இல்லையா, தொடர்பு படுத்தி வேறுபடுத்துதல், அதுவும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு இதனோட மீனிங் எல்லாமே தெரியணும். தெரிஞ்சாதான் நீங்க ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ண முடியும். புரியுதா? இப்ப ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் அப்படின்னா என்ன? கன்சல்டேஷன்னா ஒருத்தங்களை போய் கலந்து ஆலோசிக்கிறது. இல்னஸ்ங்கிறது நமக்கு உடம்பு சரியில்லாம போறது, டாக்டர் தெரியும். ட்ரீட்மெண்ட்ங்கிறது நமக்கு வைத்தியம் பார்த்துக்கிறது. ரெக்கவரிங்கிறது அதுல இருந்து நம்ம சரியாகிறது. இப்ப இது நம்ம வரிசைப்படி பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, உடம்பு சரியில்லாம போனாதான் நம்ம யார்கிட்ட போவோம், டாக்டர் கிட்ட போவோம். டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவோம். கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு. ட்ரீட்மெண்ட் ஆனவனே ரெக்கவர் ஆயிரும். ஸோ இதை எப்படி ஆர்டர் படுத்தணும்? ஃபர்ஸ்ட் இல்னஸ் வரும், பி, ஃபர்ஸ்ட் பி, அடுத்து டாக்டர்கிட்ட போறோம் சி, அப்புறம் கன்சல்டேஷன் பண்றோம் ஏ, ட்ரீட்மெண்ட் பண்றோம் டி, ரெக்கவரி ஆகுறோம் இ. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுதான் ஆர்டர் படி வர்றது. இப்ப இது புரியுதா? இது புரியுதா? அதாவது அந்த வரிசைப்படி நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அத வரிசைப்படி செய்யணும். இந்த ஒரு நிமிஷம் பா. ஒரு நிமிஷம் நான் போய் பிரசன்ட் பண்ண. இல்லப்பா. சரி. பண்ணி டிஸ்டர்ப். இப்ப தெரியுதோ ஸ்கிரீனு? எஸ் மேம். எஸ் மேம். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் அதே மாதிரி, ஆனா அகர வரிசைப்படி. அகர வரிசைப்படினா அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணணும். புரியுதா? இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல கொஸ்டின் ஜெனரல், ஜென்டல், கெஸ்டர், ஜெனியூன் இருக்கு. இதுக்கு உங்களுக்கு மீனிங்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், அந்த அல்பபெட்டிக்கல் ஆர்டர் தெரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே ஜி 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 தான், ஒரே மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஒன்னும் இ ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்ப தேர்ட் லெட்டருக்கு வாங்க. தேர்ட் லெட்டருக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன வரும்? தேர்ட் லெட்டர்ல என் என் இருக்குது. ஓகே, அது வரைக்கும் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு வாங்க, இ. இ அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஏ பி சி டி இ. இ வருது. அப்ப இங்க ஏபிசிடி எல்லாம் இதுல இல்ல. மூணாவது லெட்டர் மட்டும் பாத்துக்கோங்க, இ வருது. ஓகேவா? அப்ப இ, அப்ப ஜெனரல் தான் ஒன்னுல வரணும். ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் வரணும். ரெண்டாவது ஈக்கு அப்புறம் என்ன நமக்கு வரணும்? மூணாவது லெட்டர் விட்டுட்டு ஃபோர்த் லெட்டர் வாங்க. ஈக்கு அப்புறம் சொல்லி பாருங்க. ஈக்கு அப்புறம் எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் டி எம்
N O P Q R S T. அப்ப T இங்க இருக்கா? ஃபோர்த் லெட்டர். T இருக்கு. T வந்து எங்க இருக்கு? 2 இடத்துல இருக்கு. ஜென்ரலுக்கும் இருக்கு, கெஸ்டருக்கும் இருக்கு. சோ T. அப்ப Tக்கு அடுத்த லெட்டர் பாருங்க. அப்ப ஜென்டில்ல தான் L இருக்கு. அப்ப செகண்ட் ஒன் என்ன வரணும்? ஜென்டில் வரணும். சொல்றது நான் புரியுதா சொல்றது? ஜென்டில் வரணும். அதுக்கப்புறம் என்ன வரும்? மூணாவதா என்ன வரணும்? ஜெனியூன் வரணும். அதுக்கப்புறம் கெஸ்டர் வரணும். அப்ப இதுக்கு ஆர்டர் எப்படி வரணும்? A B D C. ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாமா? அடுத்து எல்லாருக்கும் புரியுதா? அது எப்படி மேட்ச் பண்றது? அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே போலதான் இருக்கும். செகண்ட் லெட்டர் பார்க்கணும், அது ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதை விட்டுறணும். அதுக்கப்புறம் தேர்ட் லெட்டர் பார்க்கணும், ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த லெட்டர் நம்ம எடுத்துக்கணும். அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வரணும், ABCD வரிசையில அது வரணும். அதை கரெக்டா நம்ம பார்த்து போடணும். சரியா? அடுத்தது 32 கொஸ்டின். அக்ரிகல்ச்சர் என்னது? ஆர்டிகுலேட்ஸ் எனும் வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை எத்தனை முறை வேண்டுமானாலும் பயன்படுத்தி 4 வார்த்தைகளில் எந்த வார்த்தையை உருவாக்க இயலாதுன்னு படிக்க கூடாது. உருவாக்க இயலாது. புரியுதா? இதுல வார்த்தைக்குள் அமையாத வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப முதல்ல ஆர்டிகிள் அப்படிங்கிற வார்த்தை அதுல உண்டு. அப்ப அது லேட்டர்ங்கிறது இருக்கு, எலக்ட்ரிக்ங்கிறது இருக்கு. சோ அதுல அமையாத வார்த்தைனா கோர்த்தேனா அதுல ஓங்கிறது இல்லவே இல்லை. சோ இதுல அமையாத வார்த்தை என்ன? ஓ அப்படிங்கிற வார்த்தை அதுல இல்ல. மேல குத்துருக்க அந்த பெரிய வார்த்தையில ஓ அப்படிங்கிறது இல்லவே இல்லை. சரியா? இது புரியுதா? இதுல எப்படி என்ன டைப் கேட்பாங்கன்னா 2 டைப் கொஸ்டின் வரும். வார்த்தைக்குள் அமைந்த வார்த்தை ஒண்ணு வரும், வார்த்தைக்குள் அமையாத வார்த்தை ஒண்ணு வரும். புரியுதா? 2 கொஸ்டின் தான் ஒரு மார்க்குக்கு வரும். அமைந்த வார்த்தை அப்படின்னா அதுல என்ன வார்த்தை இருக்கோ அதுதான் நம்ம எழுதணும். அமையாத வார்த்தைனா எது இல்லையோ அது எழுதணும். புரியுதா? இங்க கொஸ்டினை தெளிவா படிக்கணும். எந்த வார்த்தையை உருவாக்க இயலாது அப்படின்னா அமையாத வார்த்தை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் 33 கொஸ்டின் பாருங்க. இதுல இந்த கொஸ்டின் கொஞ்சம் இதா இருக்கும். இருங்க நான் போய்க்கிறேன். 33 இந்த கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. அங்க மேல ஒரு 5 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த 4 ஆப்ஷன்ல எதுல மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, நான் ஒரு 4 இலக்க எண், நான் ஒரு 4 டிஜிட் நம்பர் அப்படின்னு பார்த்தா இந்த 4 ஆப்ஷனுமே 4 டிஜிட்ல தான் இருக்கு. சரியா? அப்ப இந்த கண்டிஷன் இதுக்கு மேட்ச் ஆகாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் போக, 4வது இலக்கமானது ஒற்றைப்படை மற்றும் 3ஐ விட குறைவு. இங்க எல்லாருமே தமிழ் மீடியம் தானே? இங்கிலீஷ் மீடியம் இருக்கீங்களா? எஸ் மிஸ், இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியம்க்கு கொஸ்டின் அங்க இருக்கு, அதுவும் வேணா படிச்சு காட்டணுமா? இங்கிலீஷ் மீடியம் இந்த சைடு இருக்கு. அதாவது ஐ எம் 4 டிஜிட் நம்பர்னா 4மே 4 டிஜிட் தான் இருக்கு. நம்ம அந்த ஆப்ஷன் எடுத்துக்க முடியாது. செகண்ட் ஆப்ஷன்ல 4 digit is odd and is less than 3. அதாவது 4வது 4th digit இருக்குல்லையா, 4வது இலக்கம், அதாவது 4th digit நம்பர் ஒற்றைப்படை ஆட் நம்பரா இருக்கும், 3ஐ விட குறைவாக இருக்கும். அப்ப அது பாருங்க, 3ஐ விட குறைவாக இருக்கணும். 4வது இலக்கம் ஒற்றைப்படை எண்.
அப்ப ஒற்றைப்படை எண் அப்படின்னா 1வதுலயும் 3வதுலயும் மட்டும்தான் இருக்கு. 2 4ல ஈவன் நம்பர் வந்துருச்சு. சோ இது ரெண்டத்தையும் விட்டுருங்க. 1ஐயும் 3ஐயும் மட்டும் எடுத்துக்கோங்க. 3ஐ விட குறைவு. சோ இந்த 2 ஆப்ஷனை வச்சுக்கோங்க. சரியா? 3வது கண்டிஷனுக்கு வாங்க. முதல் இலக்கமானது 4வது இலக்க எண்ணை விட 5 கூடுதலாக இருக்கும். அதாவது first digit is 5 more than the fourth digit. முதல் இலக்கம்னா என்ன? first number வந்து 4வது இலக்கம் இருக்கு இல்லையா 1, அதை விட 5 கூடுதலா இருக்கும். அந்த 1ஓட பிளஸ் 5 அப்படின்னு போட்டீங்கன்னா 6. அதுவுமே 2 ஆப்ஷனுக்கும் மேட்சா இருக்கு. சரியா? இப்ப லாஸ்ட் கண்டிஷனுக்கு வா. 4th கொஸ்டினுக்கு 2வது இலக்கமானது இரட்டைப்படை பகாயன். செகண்ட் டிஜிட் இஸ் ஈவன் பிரைம் நம்பர். அப்ப 2வது இலக்கம் செகண்ட் டிஜிட்க்கு வாங்க. செகண்ட் டிஜிட்க்கு வந்தீங்கன்னா இரட்டைப்படை பகாயன். 2ங்கிறது பிரைம் நம்பர் தான். 4 பிரைம் நம்பர் இல்ல. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அப்ப நம்ம கண்ணை மூடிட்டு எந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம்? ஃபைனல் இது நம்ம போக வேண்டாம். தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். புரியுதா? எஸ் மிஸ். இது லாஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். முதல் 3 இலக்கங்களின் கூடுதல் 12க்கு சமம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 இலக்க டிஜிட்ட கூட்டுங்க. 6 + 2 + 4னா 12 வந்துருச்சு. சோ அது ஓகே, ஆன்சர் கரெக்ட்னு அர்த்தம். புரியுதா? இந்த கொஸ்டின் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். இது நீங்க எக்ஸாம் எழுதும் போது இந்த கொஸ்டினை விட்டுட்டு லாஸ்ட்ல தான் வந்து எழுதணும். ரொம்ப நேரம் எடுக்கும். இது புரியுதா? திருப்பி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணவா? இன்னொரு தடவை சொல்லிடவா? அதாவது இதுல மேல ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க இந்த கொஸ்டின்ல. இது வந்து இப்பதான் ஒரு 2-3 இயர்ஸா தான் இந்த கொஸ்டின் வருது. அதுக்கு முன்னாடி இது வரல, புதுசா இப்ப சேர்த்திருக்காங்க. இது வந்து என்னன்னா எல்லாத்தையும் சேர்த்து எடுத்திருக்காங்க. அது நம்பர் சீரீஸ்ல இருந்து மேத்ஸ்ல இருந்து கொஞ்சம் எல்லாம் கலந்து இந்த கொஸ்டின். அதாவது ஃபர்ஸ்ட் 5 கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. 5 கண்டிஷனும் ஒவ்வொரு கண்டிஷனா நம்ம கீழே கொடுத்திருக்க 4 ஆப்ஷனோட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும். 4ஓ 5ஓ எது வந்து மேட்ச் ஆகுதோ அதுதான் இதுக்கு ஆன்சர். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 4 இலக்க எண், அதாவது 4 டிஜிட் நம்பர். 4 டிஜிட் நம்பர். ஓகேவா? அந்த 4 டிஜிட் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4மே என்னவா இருக்கு? 4 டிஜிட் நம்பரா தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது எடுத்துக்க வேணும். அது அடுத்து செகண்ட் வாங்க. 4th டிஜிட் இஸ் ஆட் அண்ட் இஸ் லெஸ் than 3. அதாவது 4வது இலக்கமானது ஒற்றைப்படை மற்றும் 3ஐ விட குறைவு. அப்ப 4வது இலக்கத்தை எடுங்க. 4 ஆப்ஷன்ல 2க்கும் 4க்கும் 4வது ஆப்ஷன் வந்து என்னவா இருக்கு? இரட்டைப்படையா இருக்கு. சோ அது ரெண்டுத்தையும் தூக்கிடுங்க, அது வேணாம். 1ஐயும் 3ஐ மட்டும் எடுத்துக்கோங்க. ஆட் நம்பரா இருக்கு, 3ஐ விட குறைவாக இருக்கு. சோ இந்த அடுத்த கண்டிஷன்ஸ்க்குலாம் இந்த 2 மட்டும் தான் நம்ம பார்க்கணும். தேர்ட் ஒன் வாங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட் இஸ் 5 more than the fourth digit. அதாவது முதல் இலக்கம் அது 4வது இலக்க எண்ணை விட 5 கூடுதல். அப்ப ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 6 இருக்கு, 4வது இலக்கம் என்ன 1 இருக்கு. அப்ப இதை விட 5 கூடுதலா இருக்கு. சோ இதுவுமே ரெண்டுத்துக்கும் ஓகேவா இருக்கு. அடுத்த கண்டிஷன் வாங்க. செகண்ட் டிஜிட் இஸ் ஈவன் பிரைம் நம்பர். 2வது இலக்கமானது இரட்டைப்படை பகாயன். அப்ப வாங்க, இரட்டைப்படை பகாயன் அப்படின்னா என்ன? பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர் 2 வந்து பிரைம் தான், 4 பிரைம் நம்பர் இல்ல. அப்ப நமக்கு என்னவா இருக்கும்? 6241. இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. கரெக்டா? தெரியும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். இது செக் பண்ணிக்கணும்னா 5th டிஜிட்டை நீங்க 5th கண்டிஷனை இது பண்ணுங்க. 5th கண்டிஷன் பண்ணும்போது கூட்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்டை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 12 ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்டை கூட்டுங்க, 12 ஆன்சர் வந்துருச்சு. அப்ப இந்த ஆன்சர் தான் கரெக்ட். ஓகேவா? இது கிளியரா இருக்கா இப்போ? எஸ் மேம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒவ்வொரு கண்டிஷனையும் எடுத்து நம்ம இந்த 4 ஆப்ஷனோட சரி பார்க்கணும். எது சரியா வருதோ அதுதான் ஆன்சர்.
கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும், ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணும். நம்ம அது பார்த்து தான் போடணும். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 34 வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 34 ஒரு குறியீட்டு மொழியில் 1729 all problems are serious. இது வந்து என்ன பண்ணணும்னா குறியீட கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற போது இது வந்து பாருங்க, இந்த பக்கம் உள்ளது இந்த பக்கம் உள்ளதை நம்ம மேட்ச் பண்ணணும். இப்ப 1729 all problems are serious, 4367 men have many problems. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுத்த மட்டும் எடுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துல காமனா இருக்க இது என்ன? ஃபர்ஸ்ட் ரெண்டுல காமனா இருக்கிறது என்ன? ப்ராப்ளம்ஸ். அடுத்தது பாரு, இந்த நம்பர்ல எது காமனா இருக்கு? 7. ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் எடுத்துக்கணும். ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு, 7 இருக்கு. சோ அது ரெண்டுத்தையும் இது பண்ணிக்கணும். அப்ப நமக்கு ப்ராப்ளம்ஸோட குறியீடு வந்து 7. ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்ப அவங்க கேட்டிருக்கிறது எதோட கோடு கேட்டிருக்காங்க? சீரியஸ் மேன், அதோட கோடு தான் கேட்டிருக்காங்க. சோ நம்ம வந்து இப்ப என்ன பண்ணணும், அடுத்தது ப்ராப்ளம்ஸ்க்கு அடுத்து நம்ம மென்னுக்கு கோடு கண்டுபிடிக்கணும். இப்ப மென் எந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்ல வருது? செகண்ட்லயும் தேர்ட்லயும் வருதா? அப்ப இதுல மென், இங்க ஒரு மென். இப்ப இதுக்கு காமன் நம்பர் என்ன இருக்கு? மென். இங்க ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் காமன் 3 இருக்கா? அப்ப மென்னுக்கு வந்து 3, மென்னுக்கு வந்து 3. ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை? சீரியஸ் தேவை. அவங்க கேட்டிருக்கிறது சீரியஸ் மேன். அடுத்து சீரியஸ் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட்லயும் 4த்லயும் இருக்கு. அப்ப சீரியஸ் நம்பர் என்ன இருக்காங்க? சீரியஸ்க்கு என்ன நம்பர் இருக்குது? 9. இப்ப அவங்க கேட்டிருக்கிறது என்ன? சீரியஸ் மென்னு. சீரியஸோட நம்பர் 9, மென்னோட நம்பர் 3. ஆன்சர் 93. ஓகேவா? புரியுதா? அதாவது காமனா எடுத்துக்கணும். காமன் ரெண்டு ஈக்குவேஷனா எடுத்து சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கோங்க. அவங்க கேட்டிருக்கிறது உங்களுக்கு என்ன? சீரியஸ் மேன். அப்ப நம்ம வந்து அதுல இருக்க அந்த ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் காமனா நம்ம எடுத்துக்கணும். நான் ஹேவுக்கு வந்து எடுக்கல, சம்மு ஹேவ் எல்லாம் நமக்கு வேணாம். நமக்கு தேவைப்படுறது சீரியஸும் மென்னும் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா அதுல ப்ராப்ளம் சேமா இருக்கு. நம்ம அந்த ஃபிளேம்ஸ் விளையாடுவோம்ல, நீங்க எல்லாம் விளையாடி இருப்பீங்களா எனக்கு தெரியல. 2 பேரை எழுதி ஃபிளேம்ஸ் எண்ணி அடிச்சு விளையாடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிதான். இப்ப இதுக்கு காமன் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்களா, அந்த நம்பர்ல சேமா இருக்கிறது என்ன? 7 சேமா இருக்கு. இப்ப ப்ராப்ளமோட நம்பர் வந்து 7. அடுத்தது மென். நமக்கு அவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது சீரியஸும் மென்னும். அடுத்து மென் கண்டுபிடிக்கணுமா? மென் கண்டுபிடிக்கும் போது மென் வந்து எதுக்கு இருக்கு? 2வதுக்கும் 3rd ஒன்னுக்கும் தான் இருக்கு. அப்ப மென்னை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்க காமனா இருக்கிறது 3. சோ மென்னுடைய நம்பர் 3. நெக்ஸ்ட் நம்ம சீரியஸ் கண்டுபிடிக்கணும். சீரியஸ் வந்து எந்தெந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருக்கு? ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அடுத்து 4th ஒன்ல இருக்கு. சோ சீரியஸ் ரெண்டுத்தையும் ரவுண்ட் பண்ணுங்க. இந்த பக்கம் நம்பர் பாருங்க, சீரியஸ்க்கும் 9 காமன் நம்பர். சோ சீரியஸோட நம்பர் 9. சோ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது அவங்க சீரியஸ் மென். அப்ப சீரியஸ் உடைய நம்பர் 9, மென்னோட நம்பர் 3, ரெண்டையும் சேர்த்து எழுத வேண்டியதான் 93. கிளியர் ஆயிடுச்சா?
Yes, ma'am. Next. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 35th சம்மு. காவேரி என்பது VPKISC அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தேங்க்ஸ் என்பது AITSLN அப்படின்னா ஸ்பைடருக்கு குறியீடு என்ன? ஸ்பைடருக்கு குறியீடு என்ன? சோ இத எப்படி வந்து அவங்க மாத்திருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்க பார்த்தோன்னே ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, காவேரி KAVERI, காவேரி. காவேரி தான் அதுக்கு கோடு என்ன அவங்க கொடுத்திருக்காங்க? VBKISE. இப்ப ரிவர்ஸ்ல வந்துருச்சா? தள்ளிக்கார் இடிச்சுட்டு பாக்குறது. இந்த கே இங்க, இந்த வி இங்க. அப்ப ஏக்கு அடுத்த லெட்டர் பி. மூணா பிரிச்சுட்டாங்க, ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அது மாதிரி இ இன்டர்சேஞ்ச் ஆகுது. இ இங்க, ஐ இங்க, ஆருக்கு அடுத்த லெட்டர் எஸ். ஓகேவா? புரியுதா? புரியுதா இது? அப்ப அடுத்து நம்ம தேங்க்ஸ் பதிலா எழுதணும். THANKS, தேங்க்ஸ். ரெண்டா தேங்க்ஸ்க்கு என்ன கோடு கொடுத்திருக்காங்க? AIT, அப்புறம் SLN. இப்ப இது ரெண்டா பிரிச்சுக்குங்க. டி இன்டர்சேஞ்ச் ஆகுதா? டி இங்க வந்துருச்சு, ஏ இங்க வந்துருச்சு, ஹச்க்கு அடுத்த லெட்டர் ஐ, என் இங்க வந்துருச்சு, எஸ் இங்க இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு, கேக்கு அடுத்த லெட்டர் எல். சோ நம்ம இப்ப என்ன பண்ணணும்? அடுத்து ஸ்பைடருக்கு இதே மாதிரிதான் கண்டுபிடிக்கணும். இங்க நீங்களே ட்ரை பண்ணுங்க பாப்போம். கீழே விழுகும். ஸ்பைடர் எப்படி கோட் பண்ணணும்? ரெண்டா பிரிங்க. எஸ் இங்க, ஐ இங்க, பிக்கு அடுத்து என்ன? கியூ. டி இங்க, ஆர் இங்க இன்டர்சேஞ்ச் ஆயிரும், இக்கு அடுத்த லெட்டர் எஃப். இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? IQS or FD. தேர்ட் ஆப்ஷன். இவ்வளவுதான். இது வந்து நம்ம இதே கொஸ்டின் அங்க வரும். எரேஸ் பண்ணிடவா? நீங்களே போட்டீங்களா? எல்லாருமே எரேஸ் பண்ணிட்டுமா? இதுல வந்து இதுல என்ன பண்ணணும்னா நம்ம யோசிச்சுதான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? இது நாங்க நடத்துறதே இந்த கொஸ்டின்ல உள்ளதே வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வந்து என்ன கண்டிஷன் தந்திருக்காங்களோ அதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டினுக்கும் கண்டிஷனா இருக்கு. அப்படியே அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ரெண்டாவது கொடுத்துருக்கிறது செக் பண்ணிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது நம்ம போட்டு பார்க்கலாம், போடாம டைரக்டா வந்து கொஸ்டினுக்கே வந்துடலாம். சோ இதெல்லாம் வந்து கோடிங் டிகோடிங்ல வருது. ஏபிசிடி கணக்கு அதை வச்சுதான் வரும். சரி, ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? Yes, ma'am. Yes, ma'am. 36th sum. Yes, ma'am. Yes. 36th கொஸ்டின் என்ன? எங்கடா க்ளோஸ் ஆகல? அது க்ளோஸ் ஆகல. வேர்டு 36th கொஸ்டின் பாருங்க.
6th கொஸ்டின் படிங்க. சிறுவர்கள், அதாவது சிறுவர்கள் உள்ள ஒரு வரிசையில் A என்பவர் இடமிருந்து 10வது இடத்திலும் B என்பவர் வலமிருந்து 9வது இடத்திலும் உள்ளனர். இருவரும் தங்கள் இடத்தை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டதில் A என்பவர் இடமிருந்து 15வது இடத்தில் உள்ளார் எனில் வரிசையில் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர்? இது வந்து இடம், தரம், ரேங்கிங் அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து ஒரு ரோல இடம் இருந்து, இப்ப தமிழ் மீடியம் பசங்களுக்கும் இங்கிலீஷ் மீடியம்க்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இடம் இருந்து வலம், அதாவது லெஃப்ட், இடம்னா லெஃப்ட், வலம்னா ரைட். நம்ம ஹேண்டோட லெஃப்ட் ரைட், அதுதான் சரியா. இப்ப சிறுவர்கள் ஒரு வரிசையில இருக்காங்க. அதுல 10வது இடத்திலிருந்து, இடமிருந்து 10வது இடம், இடமிருந்து அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து 10, பி அப்படிங்கிறது ரைட்ல இருந்து 9. ஏங்கிறவங்க 10வது இடத்துல இருக்காங்க, பிங்கிறவங்க 9வது இடத்துல இருக்காங்க. சரி, அவங்க 2 பேருமே அவங்க இடத்தை மாத்திக்கிறாங்க. மாத்திக்கிட்டா அவங்களோட இது என்ன ஆகும்னா இன்டர்சேஞ்ச் ஆகும். இன்டர்சேஞ்ச் ஆகும்போது A என்பவர் இடமிருந்து 15வது இடத்தில் உள்ளார் எனில் வரிசையில் எத்தனை சிறுவர்கள் இருக்கிறார்கள்? இதா கணக்கு. சரியா? இப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா மேம் 23 இருக்கும். 23 எப்படி கண்டுபிடிக்கிற? எப்படி கண்டுபிடிச்ச சொல்லு. நீ ஏப்பா வேகமா அனுப்புன? நீ ஏன் தம்பி 23 தான். ஆனா எப்படி கண்டுபிடிச்ச? ஆன்சர் சொல்லு, அதுக்கு சொல்யூஷன் சொல்லு. நான் எடுத்துக்கிறேன். நானே சொல்றேன். இப்ப 15 பிளஸ் 9 எவ்வளவு வரும்? இன்டர்சேஞ்ச் பண்ணா அவங்களுக்கு கிடைக்கிறது 15. இன்டர்சேஞ்ச் பண்றாங்க. 15 பிளஸ் 9, பி உடைய இடம் 9. இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 24. அந்த 24ல இருந்து ஒரு பிளேஸ மைனஸ் பண்ணி, அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? அதாவது 2 பேர் ஒரு இதுல இருக்காங்க, இருந்த பிறகு இன்டர்சேஞ்ச் ஆயிடுறாங்க. அப்ப 15வது இடத்துக்கு ஏ வந்துட்டாரு, பி உடைய இது இடம் வந்து 9. இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 24 வரும். அப்ப ஒருத்தவங்க இன்டர்சேஞ்ச் ஆயிடுறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு பிளேஸ் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம், 23. அதான் ஆன்சர். அடுத்தது 37th கொஸ்டின். 37 எடுத்துக்கங்க. கொஸ்டின் என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப யோசிச்சு நிதானமா இருக்க வேண்டியது. இதுல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து இடம் கண்டுபிடிக்கிறது. இல்லைன்னா இடம் கண்டுபிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு வட்ட வடிவில் அமர்ந்திருக்குது, இன்னொன்னு நேர் வரிசையில் அமர்ந்திருக்குது, 3வது டைப் ஆப்போசிட்ல அமர்ந்திருக்குது. இந்த 3 டைப்ல கொஸ்டின் கேட்க முடியும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த வட்ட வடிவில் நமக்கு கொடுத்திருக்கிறது வட்ட வடிவில். ABCDE மற்றும் F ஆகிய 6 நண்பர்கள் வட்ட வடிவில் சம தொலைவில் ஒரு ரவுண்டா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ரவுண்டா போட்டு இருங்க, வரேன். ஒரு ரவுண்டு போடணும். போட்டுட்டு 6 பேர் இருக்காங்க, 6 பிரிங்க. 1
1 ரொம்ப கவனமா கவனிங்க. 1 2 3 4 5 6 6 பேரு 6 பிளேஸ் வந்துருச்சா? 6 இடத்துல இருக்காங்க. இதுல வந்து என்ன பண்ணணும்னா லெஃப்ட் ரைட் இங்க இருந்து போகணும். LR இங்க இருந்து தான் கீழ இருந்து தான் நீங்க கொண்டு வரணும். LR அதாவது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் இத நீங்க போட்டுக்கணும். போட்டுக்கிட்டீங்களா? இப்ப இத ரவுண்ட் போட்டு நீங்க போடுங்க. கீழ இருந்து போகணும். நான் எப்படி லெஃப்ட் ரைட் போட்டிருக்கேனோ அப்படிதான் போடணும். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் போட்டுக்கிட்டீங்களா? இதுக்கப்புறம் செகண்ட் கண்டிஷன் பாருங்க. ஏ என்பவர் பிக்கு வலப்பக்கமாக 2ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். ஏ என்பவர் பிக்கு வலப்பக்கமாக 2ஆம் இடத்தில் வலப்பக்கம் மீன்ஸ் ரைட் சைடு. அதே நேரத்தில் பி என்பவர் சிக்கு நேர் எதிராக அமர்ந்துள்ளார். இந்த கண்டிஷன் பார்க்கணும். ஏய எங்கேயோ போடணும் ஒரு இடத்துல. ஏ வந்து பிக்கு வலப்பக்கமாக அமர்ந்துள்ளார். சரியா? அடுத்த கண்டிஷன், அந்த பி என்பவர் சிக்கு நேர் எதிராக அமர்ந்துள்ளார். பி என்பவர் சிக்கு நேர் எதிராக அமர்ந்துள்ளார். அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல பி போட்டுக்கிறோம். பிக்கு நேர் எதிராக சி அமர்ந்துள்ளார். சி இப்ப இது 2 போட்டோம். இப்ப இந்த ஏ என்பவர் பிக்கு வலதுபுறமாக அமர்ந்துள்ளார். பி இங்க இருக்கு. பி இங்க இருக்கு. இதுக்கு வலதுபுறமாக அமர்ந்துள்ளார்னா இங்க போடணும். இங்க போட்டுக்குங்க. இதுக்கு அடுத்த கண்டிஷன், ஏன்னா பிக்கு ரைட் இங்கதான் இருக்கு. இது லெஃப்ட். ரைட்னா இந்த சைடு போகணும். இங்க ஏ. அதுக்கப்புறம் தேர்ட் கண்டிஷன் வாங்க. சி என்பார் டிக்கு இடப்பக்கமாக அவரை தொடர்ந்துள்ளார். மேலும் ஈக்கு நேரெதிராக உள்ளார். இந்த கொஸ்டின் கொஞ்சம் குழப்பம். நீங்க இந்த சாப்டர் ஃபுல்லுமே படிச்சாதான் புரியும். சி என்பவர் டிக்கு இடப்பக்கமாக, சிங்கிறவங்க டிக்கு இடப்பக்கமாக, அப்படின்னா சிக்கு இடப்பக்கம் டி. இங்க வந்து சி என்பவர் டிக்கு இடப்பக்கமாக. அப்ப டி இங்க போட்டாதான் டியோட லெஃப்ட் சைடு சி இங்க வந்துட்டார். அதுக்கப்புறம் ஈக்கு நேரெதிராக டி உள்ளார். அப்ப இதுக்கு நேரா இங்க ஈய போடணும். ஏ இங்க போட்டுறணும். புரியுதா? ஏன்னா ஏ வந்து பிக்கு வலதுபுறத்துல இருக்கார். ஆனா இந்த இ என்பவர் டிக்கு நேரெதிராக இருக்கார். புரியுதா? அப்ப மிச்சம் உள்ள ஒரே ஒரு கோடு மட்டும்தான் இங்க இருக்கு. அப்ப எஃப் இருக்காரு அப்படின்னா எஃப் கொண்டு வந்து மிச்சம் உள்ள கோடுல நீங்க போட்டுறணும். போட்டதுக்கு அப்புறம் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? ஏயின் இடப்பக்கம் அமர்ந்திருப்பவர் யார்? ஏயோட இடப்பக்கம் யார் அமர்ந்திருக்காரு? நம்ம இந்த சார்ட் போட்டாச்சு. ஏக்கு இடப்பக்கம் யார் அமர்ந்திருக்கார்? லெஃப்ட் சைடு யார் இருக்கா? ஏக்கு எல் போட்டிருக்க சைடு யார் இருக்காங்க? இ தானே இருக்காங்க. அப்ப இ தான் இடப்பக்கம். அடுத்து டியில் இருந்து கடிகார திசையில் அமர்ந்துள்ளவர். அப்ப டில இருந்து கிளாக் வைஸ்ல போடணும். கிளாக் வைஸ்ல போடும்போது இப்படிதானே சுத்தும் கிளாக்கு. இப்படி வரணும். அப்ப சி ஏ இ பி எஃப். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கிளாக் வைஸ்னா இப்படி சுத்தணும். ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி சுத்தணும். இது புரியுதா? புரிஞ்சிருச்சா? நீங்க அந்த ரவுண்ட் போட்டுக்கணும். ரவுண்ட் போட்டு ஏபிசிடி 6 பேர்னா 6 கோடு போட்டு லெஃப்ட் ரைட் போட்டுக்கிட்டா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க படிச்சுக்கலாம். இப்ப ஆப்போசிட் இருப்பாங்க. அப்படி இருந்தாக்க அதே மாதிரிதான். ஆப்போசிட் அப்படிங்கிற போது இப்படி 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 6 கோடு போடணும். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். LR 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 லெஃப்ட் ரைட். திரும்பி LR LR LR. இது ஆப்போசிட் சைடுக்குள்ளது. இதுவே வந்து இப்ப இதுல ஆப்போசிட் சைடு வந்து இது ஆப்போசிட் சைடுல உட்கார்ந்து இருக்குது.
ஒரே வரிசையில் உட்கார்ந்துருக்குதுன்னா நேரா வந்துருவாங்க. அதே எல்லாரும் தான். இந்த பொண்ணு அதை எடுத்தாட்டு. ஓகேவா? இது புரிஞ்சிருச்சா? கிளம்பிருக்கான். அடுத்தது அடுத்த கொஸ்டின் 39th கொஸ்டின் பாருங்க. ஜனவரி 1 2006 அன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் ஜனவரி 1 2010 அன்று என்ன கிழமை? இது கேலண்டர் சம். புரியுதா? இது கேலண்டர் சம். கேலண்டர் சம்ல ஒரு மட்டு டேபிள்னு ஒண்ணு இருக்கும். இதே மாதிரிதான் ஒரு வீக்குக்கு எத்தனை நாள் இருக்கும்? 7 நாள் இருக்கும். 7ஆ பிரிச்சுக்குங்க. இது 0 1 2 3 4 5 6 இன்னொன்னு இங்க 7. இப்ப இதுல வந்து 0 வந்து சண்டே வந்துடும். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இந்த 7 இங்க வரக்கூடாது, 6 தான். சாட்டர்டே. புரியுதா? இதுதான் மட்டு டேபிள்னு பேரு. இந்த நம்பருக்குள்ள இதுதான் நம்ம போட்டுக்கணும். இப்ப கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? ஜனவரி 1 2006 அன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஜனவரி 1 2010 என்ன கிழமை? இதுதான் ஆன்சர். வெனஸ்டே இல்ல, வெனஸ்டே கிடையாது ஆன்சர். ஃப்ரைடே. அதுக்கு நீங்க வந்து ஒரு டேபிள் மாதிரி போடணும். ஓகேவா? இதுல லீப் இயர் அப்படின்னா 365 டேஸ் எடுத்துக்கணும். நான் லீப் இயர் 366 டேஸ் எடுத்துக்கணும். நான் லீப் இயர்னா 365 டேஸ் எடுத்துக்கணும். நீங்க வந்து இயர் படி கொடுத்துருக்காங்க. 2006 ஃபர்ஸ்ட் 2006ல சண்டே ஒரு நாள் போயிடுச்சு. சண்டே ஜனவரி 1 சண்டே அன்னைக்கு ஒரு நாளை விட்டுருங்க. 364. அடுத்து 2007 எடுக்கணும். 2007ல அது என்ன? நான் லீப் இயர். ஸோ 365 டேஸ். அடுத்து 2008 வந்து லீப் இயரா நான் லீப் இயரா? லீப் இயர்னா 4ஆல டிவைட் ஆகணும். நான் லீப் இயர்னா டிவைட் மீதி வரும். அப்படி இல்லைன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 0 2 4 6 8 அப்படின்னு லாஸ்ட் நம்பர் முடிஞ்சதுன்னா அது லீப் இயர். ஆட் நம்பரா வந்ததுன்னா அது நான் லீப் இயர். ஸோ லீப் இயருக்கு நம்ம எத்தனை நாள் எடுத்துக்கணும்? 366 நாள் எடுத்துக்கணும். அடுத்து 2009 எடுங்க. 2009 365 டேஸ் தான் வரும். சரியா? அவங்க கேட்டிருக்கிறது Jan 1 2010. இப்ப 2010ல உங்களுக்கு லீப் இயரா நான் லீப் இயரா? லீப். அது லீப் இயர்ல நான் 2010ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் எடுக்கணும். ஏன்னா ஜனவரி 1 2010 அப்ப வருஷத்தோட முதல் நாள். நம்ம அந்த வருஷம் முடியல. அப்ப அந்த ஒரே ஒரு நாளை தான் இங்க எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் கூட்டுங்க. இது எல்லாத்தையும் கூட்டுனா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? மேம் Thursday. ஆன்சர் நான் கேக்குறேன். எல்லாத்தையும் கூட்டுனீங்கன்னா 1461 வரும். நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். நான் இப்ப போட்டிருக்க எல்லா வேல்யூஸையும் நீங்க கூட்டுனா 1461 கிடைக்கும். இத நம்ம 7ஆல டிவைட் பண்றோம். 7 ஏன்னா வாரத்தோட மொத்த நாட்கள் 7, அதனால 7ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 14 6 இறக்குங்க. 6 இறக்குனீங்க அப்படின்னா 0 சேர்த்துக்கணும். ஏன்னா 6 வந்து இதை விட பெரிய சின்னது. அடுத்ததை இறக்குங்க. 61ல வந்து எவ்வளவு வரும்? 8 7 56ன்னு வருமா? பேலன்ஸ் எவ்வளவு கிடைக்கும் கழிச்சா? 5 வரும். சோ நம்ம அந்த மட்டு டேபிள்ல 5 உரிய டே என்ன? ஃப்ரைடே தானே வரும். இந்த டேபிள் போட்டுக்கிட்டீங்களா நோட்ல? ஃப்ரைடே தான் ஆன்சர்.
ஓகேவா? இது கேலண்டர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய விஷயம்தான். நீங்க கொஞ்சம் கரெக்டா போடணும். அந்த சாப்டர் வேணா ஒரு நாள் நான் ஃபுல்லா உங்களுக்கு சொல்லித் தரேன். ஒரு நாள் கிளாஸ்ல இந்த இதை மட்டுமே நம்ம கவனிக்கலாம். ஓகேவா? இது 39 சம். அடுத்த சம் பார்க்கலாமா? 40 வரைக்கும் முடிச்சுக்கலாமா? Yes, ma'am. Yes, ma'am. நெக்ஸ்ட் சம் பாருங்க. அப்ப அங்கதான் நெக்ஸ்ட் சம் பாருங்க. சனிக்கிழமை கொண்டு தொடங்கும் 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில் இரண்டாவது 4வது சனிக்கிழமை மற்றும் எடுத்துக்கோ இரண்டாவது 4வது சனிக்கிழமை மற்றும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் விடுமுறை எனில் அம்மாதத்தில் எத்தனை வேலை நாட்கள் உள்ளன? It is not shown. கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும். சனிக்கிழமை கொண்டு தொடங்கும் கொண்ட ஒரு சனிக்கிழமை கொண்டு தொடங்கும் ஐயோ இது மெட்டீரியல் போயிடுச்சு, ஒரு நிமிஷம். சனிக்கிழமை கொண்ட 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில் இரண்டாவது 4வது சனிக்கிழமை மற்றும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் விடுமுறை எனில் அம்மாதத்தில் எத்தனை வேலை நாட்கள் உள்ளன? சரியா? இப்போ 30 நாள் கொண்ட ஒரு மாதம், ஏதோ ஒரு மாதம் 30 நாள் கொண்டது. அதுல வந்து 2வது 4வது சனிக்கிழமை வந்து லீவா இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை லீவா இருக்கு. அப்படின்னா அந்த மாதத்தில் வேலை நாட்கள், இதுதான் கொஸ்டின். இப்ப ஃபர்ஸ்ட் சாட்டர்டே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாட்டர்டே, அடுத்த சாட்டர்டே எப்ப வரும்? அதுல இருந்து ஒரு 7 நாள் கழிச்சு வரும். 8 கூட்டிக்கணும். இதோட ஒரு 7 கூட்டுங்க. அடுத்த சாட்டர்டே, அடுத்தது இதோட ஒரு 7 நாள் கூட்டுங்க. 15 நாள் வருமா? 15ஆம் தேதி ஒரு சாட்டர்டே வரும். அதுக்கப்புறம் இதோட ஒரு 7 நாள் கூட்டுங்க. 22ஆம் தேதி ஒரு சாட்டர்டே வரும். சரியா? 22க்கு அப்புறம் ஒரு 7 நாள் கூட்டினீங்க அப்படின்னா 29 ஒரு சாட்டர்டே வரும். அப்ப 30ஆம் தேதி சண்டேவா வந்துடும். ஏன்னா 30 நாள் கொண்ட ஒரு மாதம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சாட்டர்டே தொடங்குதுன்னு இருக்காங்க. அப்போ 1ஆம் தேதி சாட்டர்டே, அதுல இருந்து ஒரு 7 நாள் கூட்டினா 8ஆம் தேதி ஒரு சாட்டர்டே வரும். அதுக்கப்புறம் அதோட ஒரு 7 கூட்டினீங்கன்னா 15ஆம் தேதி ஒரு சாட்டர்டே, அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் கழிச்சு 22ஆம் தேதி ஒரு சாட்டர்டே வரும். 29ஆம் தேதி ஒரு சாட்டர்டே வரும். 30 நாள் தான். அப்படிங்கிற போது அந்த சாட்டர்டேக்கு அடுத்த நாள் சண்டே வந்துருக்கு. சரியா? அவங்க கேட்டிருக்கிறது அதுல மொத்த வேலை நாட்கள் எத்தனை? அப்ப இதுல கூட்டுங்க. 1 2 3 4 5 6 சாட்டர்டே வந்துருச்சு. ஒரு சண்டே, மொத்தம் 7 நாள் இருக்கு. இந்த 7 நாளை கழிச்சிட்டீங்கன்னா பாக்கி எவ்வளவு இருக்கும்? 30ல 7 போச்சுன்னா பாக்கி 23. 23 தான் ஆன்சர். புரியுதா இது? Yes, ma'am. புரிஞ்சிருச்சா? Yes, ma'am. இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணவா? Yes, ma'am. இது என்னன்னா கொஸ்டினை நல்லா படிங்க. சனிக்கிழமை கொண்டு தொடங்கும். In a second and fourth Saturday and all Sundays are holidays. எல்லா சண்டேஸ் லீவு தான். சோ அதுல சனிக்கிழமை கொண்டு தொடங்கும் 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில் இரண்டாவது 4வது சனிக்கிழமை மற்றும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை எனில் எத்தனை வேலை நாட்கள் உள்ளன? இப்ப 1ஆம் தேதி ஆரம்பிக்கும். 1ஆம் தேதி சனிக்கிழமை, ஏன்னா அது சனிக்கிழமை தான் தொடங்குது அந்த மாசம். மாசத்தோட முதல் நாள் 1 ஒரு சாட்டர்டே. அதுக்கு அடுத்த சாட்டர்டே எப்போ வரும்? 7 நாள் கழிச்சு தானே வரும். அப்ப அந்த 1ஓட ஒரு 7 கூட்டுங்க, 8. 8ஆம் தேதி ஒரு சாட்டர்டே.
அதுக்கடுத்து 9ஆம் தேதி ஒரு சண்டே. அந்த சண்டேவும் லீவ் தான். இங்க கொடுத்திருக்க கொஸ்டின் பாருங்க. அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் விடுமுறை. ஓகேவா? அதுக்கு அடுத்து 7 நாள் கூட்டுங்க 15. 15 ஒரு சாட்டர்டே. அதுக்கு அடுத்த சண்டே லீவ் தான். அது ஒரு நாள். அதுக்கப்புறம் அதோட ஒரு 7 நாள் கூட்டுங்க 22. 22வது தேதி ஒரு சாட்டர்டே. இல்ல செகண்ட் சாட்டர்டே எது? செகண்ட் சாட்டர்டே வந்து எது? இது ஃபர்ஸ்ட் சாட்டர்டே, அடுத்து செகண்ட் சாட்டர்டே வந்து லீவு. தேர்ட் சாட்டர்டே உண்டு. அதுக்கப்புறம் சண்டே எல்லாமே லீவு. அதுக்கப்புறம் பாருங்க இதுல இருந்து ஒரு 7 நாள் கூட்டினீங்கன்னா 29ஆம் தேதி ஒரு சாட்டர்டே, 30ஆம் தேதி ஒரு சண்டே. இந்த சண்டேவும் லீவு. ஓகேவா? ஓகே. இப்ப 6 சண்டே வந்துரும். ஒரு நாள் 7 நாள் மொத்தம். 7 நாள கழிச்சீங்கன்னா 23. 30 நாள்ல 7 கழிச்சீங்கன்னா 23. இது புரியுதா இப்போ? Yes, ma'am. Yes, அந்த ma'am. 4வது சனிக்கிழமையும் லீவு, ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே லீவு. அப்படிங்கிற போது 5 ஞாயிற்றுக்கிழமை வரும், 2 சனிக்கிழமை வரும். 2ஐயும் கூட்டினா 7 நாள் வரும் நமக்கு. 23. அந்த 7 இதுல இருந்து கழிச்சீங்கன்னா 23 நாள். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் ஓகேவா? புரிஞ்சுதா? இல்ல நம்ம இந்த 2 கணக்கு மட்டும் அடுத்த வாரம் நான் ஈஸியான மெத்தட்ல சொல்லித் தரேன். அந்த 2 மட்டும் ஞாபகப்படுத்துங்க அடுத்த வாரம். சோ இது வந்து இப்ப கிளியரா இருக்கா இது? Yes, ma'am. Yes, ma'am. இப்ப லெஃப்ட் ஆயிக்கோங்க. நான் அடுத்த கிளாஸ் 41வது கணக்குல இருந்து பார்க்கலாம். Thank you, ma'am. ஆ, ma'am. okay. Thank you. Thank you, ma'am. அந்த கவிதையை ஆ. நான் அனுப்புறேன். அந்த ஒரு புக்கில் போட்டு புக்கில் நிறைய இருக்கு. அந்த ஒரு பேஜ் மட்டும் அதை நான் ஸ்கேன் பண்ணி அனுப்புறேன். எப்படி இருக்குன்னு பாரு தமிழ்ல. Hi, Kanadi. சரியா? ஓகே ஓகே. ஏன்னா ஹாஸ்டலில் வந்து நான் 9வது ஹாஸ்டல் போனவன் எம்பிஏ என்ன பண்றேன்? 10, 11 பியூசி இன்ஜினியரிங் 5 வருஷம், எம்பிஏ 2 வருஷம். எத்தனை வருஷம் ஆச்சு ஹாஸ்டலில்? லெஃப்ட் ஆயிக்கோங்க எல்லாருமே. எத்தனை நிறைய வருஷம். Okay. 13 வருஷம் hostel Okay, ல. ma'am. Okay, ma'am. அதனால அந்த hostel வந்து வாழ்க்கை அனுப்ப வேண்டாம். interesting-ஆ தான் இருக்கும். இமோஜிஸ்லாம் அனுப்பக்கூடாது. ஆனா அதெல்லாம் வந்து உங்களுக்கு டிசிப்ளின். அந்த அதில் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கேன். ஒரு 4-5 லைனு நான் இப்போ அனுப்பி விட்றேன். சரியா? நல்லா தான் இருக்கும். சாப்பாடு இப்போ நல்லா தான் இருக்கும்.